வாக்களிப்பீர். ஓகஃப்ரீ ரேஷன். ஷாமலா, உங்களுக்காக 33 லட்சம் பேர் இணைந்துள்ளனர். ஓகஃப்ரீ ரேஷன். 33 லட்சம் பேங்க் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி, அத்துடன் உங்களுக்கான ரேஷனுக்கான இலவசமான பணம் அதிலே செலுத்தப்படும். இதுதான் கட்சியின் கொள்கை. இதுவே நோக்கம். இது 2024ஆம் ஆண்டு ஆரம்பித்து இப்பொழுது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. வாக்களிப்பீர். ஓகஃப்ரீ ரேஷன். ஈச் ரேஷன் ஈச் ஜாப். இது அடுத்த திட்டம். இந்த திட்டத்தில் ஒவ்வொரு ரேஷனுக்கும் ஒவ்வொரு வேலை. வாக்களிப்பீர். ஓகஃப்ரீ ரேஷன். ஒரு ரேஷன் கார்டில் 4 பேர் இருந்தால், யாருக்குமே வேலை இருந்தால் ஒரு வேலை உங்களுக்காக உள்ளது. ஒரு என்ஜினியர் வேலையோ, படிக்காத பெயிண்டர் வேலையோ, மெக்கானிக் வேலையோ, டிரைவர் வேலையோ, ஏதோ ஒரு வேலை உங்களுக்காக உள்ளது. ஒரு ரேஷனுக்கு ஒரு வேலை. இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் மற்றும் இது நடக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கொள்கை நம் கட்சியில்தான் இருக்குது. வாக்களிப்பீர். ஓகஃப்ரீ ரேஷன். 3வது திட்டம் ஹைட்ரோஃபோனிக்ஸ் ரோஸ் கார்டன். ஹைட்ரோஃபோனிக்ஸ் ரோஸ் கார்டன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பூந்தோட்டம். ரோஜா பூ தோட்டம். அது தண்ணியிலே வளர்க்கப்படும் தோட்டம். மண்ணில் வளர்க்கும் தோட்டத்தை பார்த்திருப்பீர்கள். நீரிலே தண்ணி சொட்டு சொட்டாக வரவழைத்து அதிலே ரோஸ் உங்களுக்காக வருது. இதில் வருமானம் வருது. ரோஜா பூ தோட்டத்திலே வருமானம் வருது. அந்த வருமானம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டிலே மீண்டும் செலுத்தவும். அது எப்படி என்றால், போலீஸ் ஸ்டேஷனை ரோஜா பூ தோட்டமாய் மாற்றுகிறேன். உங்கள் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ரோஜா பூ தோட்டமாய் மாறுது. அதை நீங்கள் சென்னையிலே 5 to 10 இடம், 20 to 40 இடத்தில் மாற்றியுள்ளேன். நேரிலோவோ இல்லை வேறொரு இடத்திலோ நீங்கள் அதை பார்க்க முடியும். அது காரணம், அதிலே வரும் வருமானம் உங்கள் ஃப்ரீ ரேஷன் பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படும். இதுவே சிறப்பானது. இதுவே அழகானது. ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த ரோஜாவை அனுப்புகிறேன். பச்சை பசுமையான அந்த அழகான நீரிலே வளர்க்கப்படும் பூ நம்மளுக்கு ஹாப்பி இந்தியா, பியூட்டிஃபுல் இந்தியா, இந்த அழகான இந்தியாவுக்கான ஒரு திட்டமாய் செயல்படுத்த உள்ளேன்.